சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே ஒரு தடவை நம்ம குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சீடர்களோட பேசிகிட்டு இருக்கார். இப்போ 3 சீடர்கள் கேட்குற ஞானம்னா என்ன அப்படின்னு. ஞானமா சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு தனி அறைக்கு போகிறார். போயிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெளியில் வரப்ப இந்த சீடர்கள்ட்ட அந்த ரூமில் பால் வச்சுருக்கேன் 3 டம்ளர், ஆளுக்கு குடிச்சிட்டு வாங்க. சரி அப்படின்ட்டு போகிறோம். சீடர்கள் முதலாவதாக தனித்தனியாக போய் குடிக்கணும் அப்படிங்க. முதலாவதாக இருக்கிற தொண்டர் போகிறாங்க. போனால் உள்ள ரூம் கதவை திறந்து பார்க்குறப்ப ஒரு டம்ளரில் தங்க டம்ளரில் பால் இருந்தது. அதுக்கப்புறம் வெங்கல டம்ளரில் பால் இருந்தது. அதுக்கப்புறம் மண் டம்ளரில் பால் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப இந்த சீடருக்கு எதை எடுத்து குடிப்போங்கிற ஒரு எண்ணம். அப்போ நம்ம தங்க டம்ளரில் போய் குடிப்போம் அப்படின்னு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டேன் தேவா குருதேவா அப்படின்னு. 2வதாக போகிறேன். அவர் தங்க டம்ளர் இருந்தது எம்டியாக இருக்கிறது பார்த்துட்டு நம்மளுக்கு தான் கொடுப்பின்னு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்கல் டம்ளரில் குடிச்சிட்டு வந்துட்டார். 3வதாக போகிறேன். தங்க டம்ளரையும் பார்க்குறார், வெங்கல டம்ளரையும் பார்க்குறார். நம்மளுக்கு 2மே இல்லை, மண் தான். நம்மளுக்கு அது என்ன, நம்மளுக்கு கொடுப்பின்னு இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதை குடிக்கிறார். குடிச்சிட்டு வந்துட்டார். நம்ம குருநாதர் எல்லோரும் பால் அருந்தினீங்களா? அருந்தினோம் தேவா குருதேவா அப்படின்னு சொல்லவும், எனக்கு அருந்தினேன்னு கூட முதல்ல சொல்லாமல் நான் தங்க டம்ளரில் குடித்தேன், நான் வெங்கல டம்ளரில் குடித்தேன், நான் பித்தளையில் மண்ணில் குடித்தேன் அப்படிங்கிற. பால் ஒன்று தான், ஆனால் அந்த பாத்திரங்கள் விதவிதம் அழகு. அதே போல் இப்போ உங்களுக்கே தெரியும், காப்பர் அது இதுன்னு என்னென்னமோ வந்திருக்கு. ஆக அந்த அழகுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு பாலுக்கு கொடுக்கலை. அப்போ குருநாதர் சொல்கிறார், ஞானம் என்னன்னு கேட்டாலே இதுதான். பால், குங்குமப்பூ, நட்சக்கரை, நட்ஸ் எல்லாம் போட்ட பால் ஒன்று தான். ஆனால் நீங்கள் அருந்தினது பாத்திரங்கள் வெவ்வேறு. ஆக தெய்வங்கள்லாம் சேர்ந்து ஒன்று பால் மாதிரி. ஆனால் தினிசாக அந்த இது மாதிரி இருக்குது. ஞானம்ங்கிறது அதே தான் அப்படிங்கிற. எல்லாம் பேசிட்டு கடைசியாக அந்த மண்ணில் குடித்தான் பாருங்க, அந்த சீடர் சொல்ல, இன்னும் ஞானத்துக்கு நீங்கள் விளக்கமே கொடுக்கலையேவ. குருநாதர் இப்படி பார்த்தாராம், எப்படி ஞானம் வரும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்மள்ட்ட சிரிப்பாக சிரித்தாராம்.